வணக்கம். நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். நிஃப்டி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கிறத உள்ளே போய் டீப்பாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை நமக்கு பார்க்கும்போது டே கேண்டில் ஸ்டிக்ஸில் வச்சு பார்க்கும்போது ஓவரால் புல்லிஷ் மோடுக்கு வந்துருக்குறாங்க. இன்றைக்கி எஃப்ஐயும் டிஐயும் பையிங்கில் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு டோஜி பேட்டர்ன் வச்சுருக்கிறாங்க. பட் லுக்கிங் புல்லிஷ் மூமெண்ட் மாதிரி தான் தெரியுது. இது எப்படி புல்லிஷ் மேலே கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத ரெண்டு சிம்பிள் மெத்தடில் வச்சு பார்ப்போம். ஒன்று, நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த ரீசன்ட் லோக்கும் இந்த ரீசன்ட் ஹைக்கு வச்சோம்னா, ஸோ நமக்கு எங்கே நிற்கிறாங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த 0.5 போய் டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த ரிஜெக்ஷன்ஸ் இப்போது இங்கேருந்து வந்துட்டு போயிட்டு அடிச்சுட்டு டபிள்யூபி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த டபிள்யூபி கிராஸ் பிடிச்சது. இந்த நியூஸ் இங்கே என்ன நியூஸ் வருதுங்கிறத பொறுத்து தான் இது மேலே போகிறத பொறுத்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்பு இந்தியா மேலே ரொம்ப கோவமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது எப்படி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்தியா இந்த மார்க்கெட் ஃபர்தராக இது 26,300 மேலே போகுமா, அதுக்குள்ளே சஸ்டன் ஆகிட்டு இருக்குமாங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா இது பொலிட்டிக்கல் வார் வந்து எப்போதுமே எக்கனாமிக்கல் வார் கூட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது மேலே போகிறதும் மேலே போகாததும். இதே சேம் விஷயத்தை நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதையே நம்ம லோ டு ஹை போட்டோம்னா பாருங்கள், இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் போட்டோம்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு கீழே அவங்க வரல, இந்த பாயிண்ட்டுக்கு கீழே அவங்க வந்தால் தான் ஃபர்தராக அவங்க கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு தான் வந்து இதுக்குள்ளே வரவே இல்லை. ஸோ வந்துட்டு ஜஸ்ட்டு மேலே போயிட்டாங்க. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டு நாளைக்கு இன்னும் ஃபர்தராக போயிட்டு அப்படி போகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நாளைக்கு எப்படி மார்க்கெட்டில் பையர்ஸ் டாமினேஷனாக செல்லர் டாமினேஷனாக, ஏன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த டீலிங் நடக்கும். ஸோ நாம் அதை ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா கரண்ட்லி இப்போ யூஎஸ் மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்காங்கன்னா, அதை காட்டுறேன் பாருங்கள். கரண்ட்லி யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு நாஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ 188 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நாஸ்டாக்ங்கிறது அமெரிக்காவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இண்டெக்ஸு. ஸோ அவங்க புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி முடிப்பாங்கிறத பொறுத்தும் பிட்காயினை பாருங்கள், 70,000 கிட்டத்தட்ட அவங்க நெகட்டிவ் தான் இருக்கிறாங்க. ஸோ மைனர் சேஞ்சஸ் தான் இருக்குது. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் -33 வந்திருக்கு. குரூட் ஆயில் வந்து +36 போயிருக்கு. நான் நேற்றே சொன்னேன் குரூட் ஆயில் வந்துட்டு, ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குள்ள டென்ஷன் வாரில் போய் முடியுங்கிற மாதிரி தெரியுது. எவ்வளோக்கு எவ்வளோ டிப் கிடைக்குதோ கால் சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அது ஸ்டில் ஃபர்தராக கண்டினியூ ஆகும். குரூடில் நிச்சயம் ஒரு பிக் மூமெண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. அது இந்த வாரம் எக்ஸ்பைரியா, இந்த மாதம் எக்ஸ்பைரியா அல்லது அடுத்த மாதம் எக்ஸ்பைரியாங்கிறத பொறுத்து தான் நம்ம பொறுமையாக சொல்ல முடியும். பட் நல்ல டிப்பு கிடச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பொசிஷனாக ஹோல்ட் பண்ணலாம், உங்களுக்கு நிச்சயம் பாசிட்டிவாக இருக்கும். பேங்க் நிஃப்டி நமக்கு 548 பாயிண்ட் ப்ளஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம குரூட் ஆயிலை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். குரூட் ஆயிலை நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கும்போது ஸோ பல மெத்தட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு நம்ம பயிற்சியில் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தெரியல. நான் ஏற்கனவே வந்து லோக்கும் ஹைக்கும் பிரிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ரிஜெக்ஷனில் அவங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு பாருங்கள், இந்த ஒரு சப்போர்ட் தான். இந்த 0.5 தாண்டும் பட்சத்தில் இந்த இதுக்கு நம்ம வந்துட்டு போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த 0.5 தாண்டும் பட்சத்தில் ஃபர்தர் ஹை இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் இருக்கும். சரிங்களா? திரும்ப அவங்க வந்து ஒரு இந்த பேசிஸ் தான் இருக்கிறாங்க. சரிங்களா?
ஸோ ஒரு தெளிவான ஒரு பிரேக் அவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ரிசல்ட் கிடைக்கல. சரிங்களா? ஸோ அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்தராக இவங்க இதுக்கப்புறம் மேலே போய்ட்டு கீழே வருவாங்களா அல்லது இப்படி டாப்பில் போயிடுவாங்களாங்கிறத நம்ம ஃபர்தராக சொல்ல முடியும். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் நியூஸ் பேஸ்டு தான் இது 100க்கு 100% நம்ம அதை 4 ஹவரில் வச்சு பார்ப்போம். நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும். பாருங்கள், இப்போ ஓவரால் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க இது க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவன் மேலே போகிற கரெக்ஷனுக்காக கீழே வரும். அப்போது ஒரு என்ட்ரி எடுங்க. இங்கே தான் நீங்கள் சி எடுக்கணும். இங்கே போய் சி எடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல தான் சி எடுக்கணும். அது எப்போ சி எடுக்கணும், எப்போ பி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து விரிவாக நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு விருப்பமுள்ள நபர்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இலவச பயிற்சி தான் கலந்துக்குங்க. நமக்கு அதை பற்றி பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நிஃப்டி இது வரைக்கும் ஒரு திக்கு திசையாத ஒரு காட்டில் போயிட்டுருக்கு. சரிங்களா? என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கேயும் ஒரு கேப் இருக்குது, இங்கேயும் ஒரு கேப் இருக்குது, இங்கேயும் ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் ஃபில்லிங்க்காக வருவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே யோசிச்சுட்ருக்காங்க. கேப் ஃபில்லிங் இப்போ உடனே வரணுங்க நிர்பந்தம்லாம் கிடையாது. ஸோ இது ஆஸ்லாங்காஸ் இந்த லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க வரைக்கும் அவங்க ஃபர்தர் புல்லிஷ் தான். அதான் சொல்லுவார். சரிங்களா? அல்லது இந்த டபிள்யூ பாட்டன்லேயே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா நியூஸ் கிடைக்கலன்னா, ஏன்னா தொடர்ந்து பாருங்கள், இங்கே ஒரு அப்பு போய்ட்டு கீழே தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேப்பப் பண்ணிவிட்டு திரும்ப கீழே தான் வருது. கேப்பப் பண்ணிவிட்டு உடனே மேலே தான் போகணும். மேலே பார்க்கும்போது கீழே வருதுன்னா அப்போ செல்லிங் ப்ரெஷர் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. யார் செல் பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா நியூஸை பார்க்கும்போது டிஐயும் எஃப்ஐயும் பையில் இருக்காங்கன்னு தான் தெரிய வருது. ஸோ நாளைக்கு இவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லணும்னா 4 ஹவர்ஸில் வச்சு பாருங்கள். 4 ஹவர்ஸில் வச்சோம்னா இவங்க எங்கேயுமே போகலை. இந்த பார்த்திங்கன்னா இந்த காமிக்க பாருங்கள் உங்களுக்கு அது நம்ம 1 ஹவரில் வச்சுப்போம் பாருங்கள். 1 ஹவரில் வச்சிங்கன்னா இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப 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 கம்மி. பாருங்கள், இந்த 1 ஹவரில் இந்த லோக்கும் இந்த இதுக்கும் எதுவுமே வந்து அவங்க ஒரு தெளிவான கொஞ்சம் கிளியராக போடுறோம் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இங்கே எதாவது ஒன்று பிரேக் பண்ணிருக்காங்களா பாருங்கள். இது எந்தாவது ஒரு சைடில் பிரேக் பண்ணி எங்கே கீழேயோ அல்லது இங்கே பிரேக் பண்ணி இதெல்லாம் வந்து பிரேக் மாதிரி தெரியல. இந்த மாதிரி மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்கள் காசு ஃபுல்லும் 0 ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சண்டே நடத்துகிறோம் கிளாஸு. சரிங்களா? ஃப்ரீ ட்ரைனிங் தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் தோக்காமல் ஜெயிக்கிற மாதிரி ப்ராஃபிட் யுத்திகளை நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நீங்களே கற்றுக்கிட்டு நீங்கள் திறமையாக ட்ரேட் பண்ணலாம். என்னோடய நோக்கமே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கிறது தான். இங்கே யாரும் கால் பை செல் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி அது எனக்கு விருப்பமும் இல்லை. கொடுக்குறவங்ககிட்ட நீங்கள் போகிறத நான் விரும்பவும் மாட்டேன். அது உங்கள் விஷயம், தனிப்பட்ட மனிதனோட உரிமை. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இது எப்படி என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லித்தரேன். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்களுக்கு என்றைக்கு நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட் வருதோ அன்றைக்கி நீங்கள் ஒரிஜினல் ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு. இதில் லாபம் 100க்கு 90% பேர் தோக்குறோம்னு சொல்கிறாங்க. ஸோ 10% தான் ஜெயிக்கிறாங்க. அந்த 10% நீங்கள் ஒருத்தராக இருக்கணும். இதுவே நம்ம 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா பாருங்கள், 5 மினிட்ஸில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காலையில் ஓப்பன் பண்ணாங்க, காலையில் இங்கே போய் தூக்கி ஓப்பன் பண்ணாங்க, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே அடித்தாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இவ்வளோ பெரிய ஒரு இறக்கம். அதுக்கப்புறம் இங்கே இருந்துட்டு திரும்ப பாருங்கள், அடுத்து ஒரு சின்ன இருக்கும், திரும்ப அப்படியே கொண்டு மேலே கொண்டு வந்தாங்க, அடுத்து ஒரு சின்ன இருக்கும், அடுத்து கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க, அப்படியே கொஞ்சம் கீழே, அப்படி இதில் எங்கிட்டாவது உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ட்ரேடிங் பண்ணி மாட்டினீங்கன்னா உங்கள் கேபிட்டல் லாஸ் ஆகிடும். இது வந்து ஒரு செல்லர் மார்க்கெட்டாக தெளிவாக தெரியுது. இன்றைக்கி செல்லர் அழகாக விளையாண்டுருக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 25 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்க முடியாது. ஸோ 20 பாயிண்ட் அங்கே டார்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இங்கே ஒரு சி எடுத்தீங்கன்னா கால் ஆப்ஷன், இங்கே உங்களுக்கு இங்கே எக்ஸிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25 to 30 பாயிண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக இங்கே எப்படி என்ட்ரி எடுக்கிறது, இங்கே எப்படி எக்ஸிட் ஆகுறது தான் நான் பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். அதை தான் நீங்கள் கற்றுக்கணும். அதை நீங்கள் அங்கே வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸில் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இவங்க அடுத்த என்ன மாதிரி நாளைக்கு மூவ்மெண்ட் கொடுப்பாங்கங்கிறத ஒரு 30 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம். சரிங்களா? நல்லா பாருங்கள். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரியில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கரெக்டாக ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் பைசா ஜீரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயந்தான் வந்து. ஏன்னா எங்கே போய் முடிக்கிறதுன்னு அவங்க தெரியாமல் தொடர்ந்து ஒரு குழப்பத்திலே போயிட்டுருக்குறாங்க. அதனால தான் சொல்ல வரேன். இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னா ஃபர்தராக அவங்க அடுத்த லெவல்னா கீழே இந்த கேப்பை ஃபில் பண்ண அங்கே வரைக்கும் வருவாங்க. சரிங்களா? அப்படி கீழே வந்துடுவாங்க வந்து. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போய் நாளைக்கு போனாங்கன்னா, ஸோ நாளைக்கு மேலேயும் போக மாட்டாங்க, கீழேயும் போக மாட்டாங்கங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இன்றைக்கி எல்லா ப்ரீமியமும் காலி பண்ணிவிட்டு ஃபர்தராக புதுசாக புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு இந்த கேப்பப் பண்ணிடுவாங்க. கேப்பப் பண்ணிவிட்டு யாருக்குமே அந்த வாய்ப்பு தரமாட்டாங்க. அதை தான் அவங்க பிளானிங்காக இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சைடில் மார்க்கெட் காலில் பிரேக்கப் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் எடுங்க, எக்ஸிட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் கேபிட்டல் வைப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது நாளைக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா? இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்களாங்கிறத நாளைக்கு காலையில் நமக்கு தெரிய வரும். டெக்னிக்கல் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும், இது ஃபில் பண்ணணும் பட்சத்தில் வந்துட்டு ஜஸ்ட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளேயே கேம் முடிச்சுடுவாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு கேம் இப்படி போட்டு முடிச்சுடுவாங்க. பார்த்துக்குங்க என்னாச்சுக்க. நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். இது இப்படி குருடானி சொல்லிட்டேன், உங்களுக்கு எப்படியும் சொல்லிட்டேன். ஸோ இப்படி நாளைக்கு காலையில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதை பொறுத்து நம்ம காலையில் முடிஞ்ச ஒரு தகவல் சொல்கிறேன். நான் நீங்கள் தனியாக என்னை பிக் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து இது எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிற ஒரு பயிற்சி தான் சொல்ல முடியும் ஒழிஞ்சு எந்த கால் பை ஆஃபர் கொடுக்க முடியாது. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இப்போ இலவச பயிற்சிகள் கலந்துக்குங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பண்ணி நீங்கள் தொடர்ந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்ததுக்கப்புறம் சொந்தமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். ஸோ யார் சொல்லிக் கொடுத்தாலும் அது உங்களுக்கு சரியான வழியாக இருக்காதுங்கிறது தான் என்னோடய கடமை எண்ணம். ஸோ நான் அக்யூரஸியாக பாயிண்ட் பண்ணி எதையும் நான் சொல்ல மாட்டேன். அது சொல்ல எனக்கு விருப்பமும் இல்லை. பயிற்சியில் கலந்துக்குங்க. ஸோ ரஃபாக தான் சொல்ல முடியும். செபி அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. செபியோட கட்டுப்பாடுகள் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட ட்ரேடிங்கு இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் நாளைக்கோ இங்கேயே இப்படி தான் இருக்கிறது சான்சஸ் இருக்குது. அது இதுக்குள்ளேயே முடித்தாலும் முடிச்சிடுவாங்க. பார்த்துக்குங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.